நிறைய ஊருங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்து எக்கச்சக்கமா இருந்திருக்குங்க. ஆனா கும்பகோணம் வந்துட்டு இன்னைக்கும் அந்த ரா நேச்சர் அந்த பியூட்டி அப்படியே இருக்கு. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அந்த அளவுக்கு வரல, இந்த ஏரியாவை ரொம்பவும் பொல்யூட் பண்ணல. நிஜமாவே ஒரு ஃபென்டாஸ்டிக்கான விஷயம் தான். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் நடக்க வேண்டியது தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அதுக்காக வந்துட்டு டோட்டலா ஃபார்ம் லேண்ட்ஸ் எல்லாம் காலி ஆகக்கூடாது இல்லையா? ஓகேங்க, இப்போ வந்து உப்பு புளி மிளகால சூப்பரான ஒரு குக்கிங் ரெசிபி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது என்னன்றதை போய் பார்த்துட்டு வாங்க. வணக்கம். இன்னைக்கு உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிரியமான ஒரு டிஷ் தான் இது ஆட்டுக்கால் பாயா. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆனா அது செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். ஆட்டுக்கால், நல்லெண்ணெய், மஞ்சத்தூள், மிளகு, சோம்பு, காஞ்ச மிளகாய், தனியா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தேங்காய், வெங்காயம், தக்காளி, ரிஃபைண்ட் ஆயில், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், உப்பு. முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஆட்டுக்காலை நல்லா சுத்தம் பண்ணிட்டு இதை நம்ம குக்கர்ல போட்டு நல்லா ஒரு 10-15 விசில் வர வரைக்கும் வேக விடணும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். குக்கர் வச்சு இந்த ஆட்டுக்கால் வேகத்துக்கு நிறைய தண்ணி வேணுங்க, அதனால தாராளமா விட்டுக்கோங்க. இதோட நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ப்ரெஷர் வந்தோடனே நம்ம வெயிட் போட்டுடலாம். அதுக்குள்ள இந்த பாயா பண்றதுக்கான மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மிளகு வேணும், சோம்பு, தனியா, காஞ்ச மிளகாய், இது நாளையும் நம்ம தனித்தனியா வறுத்து ஆற வச்சு இதை வந்து பொடியா அரைச்சி வச்சுக்கணும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். லேசா எண்ணெய் விட்டுக்கிறேன், ஏன்னா மிளகாக்கும் தனியாக்கும். இப்போ நம்ம ஆட்டுக்கால் எப்படி எடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அளவு காரம் நீங்க எடுத்துக்கோங்க. மிளகாய் லேசா வறுப்பட்டுருக்கு, அதோட கூட நம்ம தனியாவும் போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மிளகு. இப்போ ப்ரெஷர் வந்துருச்சுங்க, நான் வெயிட் போட்டுடுறேன். இதோடவே கொஞ்சம் மிளகு போட்டிருக்கேன், கொஞ்சம் சோம்பு. இது நல்லா செவக்க வறுத்துட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை தனியா அரைச்சி எடுத்து வச்சுக்க போறோம். இப்போ அடுத்ததான் நம்ம அரைக்க வேண்டியது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். இது மூணையும் நம்ம தனியா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதை செஞ்சிருவோம். இது நல்லா அரைப்பட்டுச்சுங்க, இது தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் துருவலையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும்.
இப்போ அரைப்பட்டுச்சுங்க. இதையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கிறோம் இல்லையா, இதை நம்ம பொடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பொடியான போதும், எடுத்துடலாம். இதையும் நம்ம தனியா வச்சுக்கலாம். இப்போ ஆட்டுக்கால் நல்லா வேகணுங்க. அது வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த மசாலா எல்லாம் சேர்க்க போறோம். இப்போ குக்கர்ல வந்து நம்ம ஆட்டுக்கால் வேக வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அது ஒரு 10-15 விசில் நல்லா வந்துருச்சுங்க. ஸோ ஆட்டுக்கால் வெந்திருக்கோம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ப்ரெஷர் அடங்கின உடனே நம்ம விசில் எடுத்துடலாம். இப்போ ப்ரெஷர் அடங்கிடுச்சுங்க. நான் வெயிட் எடுத்துடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதோட நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதை அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இதை நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம மறுபடியும் அடுப்பை பற்ற வைக்கணுங்க. இது நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு கொதி வரட்டுங்க. இந்த கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெங்காயம், தக்காளி, நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா, தேங்காய் இதெல்லாமே நம்ம இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போறோம். எதுக்காக ஒரு கொதி வரட்டும்னு நான் சொல்றேன்னா, இஞ்சி பூண்டு போட்டுக்கோம் இல்லையா, அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் அது இறங்கிடும், அந்த பச்சை வாசனையும் போயிடும். பாருங்க நல்லா கொதிச்சிருக்கு. இந்த சமயத்துல நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இது கூட தக்காளி, நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த பொடி, எல்லாம் நல்லா கலந்துக்குங்க. இப்போ தேங்காய் விழுது, இதையும் நம்ம இதோட சேர்த்துறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலா, தேங்காய் இது எல்லாமே வந்து அந்த ஆட்டுக்காலோட பிளெண்ட் ஆகணும், நல்லா வேகணும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணுங்க. இதுக்கு நம்ம விசில் போட வேண்டாம், சும்மா இப்படி மேலோட மூடி வச்சா போதும். பாருங்க நல்லா கொதிச்சு இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வெந்து வருதுங்க. இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை தாளிச்சு இறக்கிட வேண்டியதுதான். இப்போ இது வெந்துட்டு இருக்கு. இது ஆல்மோஸ்ட் முடிய போகுது. நம்ம இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இதுல இப்போ நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில், இல்ல நல்லெண்ணெயிலேயே தாளிச்சாலும் ரொம்ப மணமா இருக்குங்க. இப்போ தாளிப்புக்கு நம்ம வந்து கடுகுலாம் போட போறது இல்ல, வெறும்னே பட்டை, லவங்கம் இது மட்டும்தான் தாளிக்க போறோம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் தாளிக்க போறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு, போடுறேன். இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இப்போ நம்ம இதை போட்டுடலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஆட்டுக்கால் காயா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடுறேன். இப்போ இது சர்வ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் கிள்ளி போட்டுடலாம்.
ஆட்டுக்கால் பாயா தயாரா இருக்குங்க. இது எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். ஆட்டுக்காலை நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஒரு குக்கர்ல நிறைய தண்ணி விட்டு ஆட்டுக்காலோட மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. முதல்ல அடுப்பு பத்த வைங்க. கடாய் வச்சுட்டு கொஞ்சம் லேசா எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், தனியா, மிளகு, சோம்பு இது 4ஐயும் நல்லா வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது 3ஐயும் சேர்த்து நல்லா அரைச்சி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் அதையும் மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாம வறுத்து வச்சிருக்கிற மசாலாவையும் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஆட்டுக்கால் வெந்த உடனே அதோட நாம முதல்ல அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் விழுத சேர்த்து ஒரு கொதி விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் வெங்காயம், தக்காளி, பொடி பண்ணி வச்சிருக்கிற மசாலா தூள், தேங்காய் விழுது இது அத்தனையும் போட்டு நல்லா வேகும் வரை கொதிக்க விடுவோம். இது நல்லா வெந்து கொதிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அடுப்பு பத்த வச்சு ஒரு சின்ன பேன் வைங்க. அதுல கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு அதுல பட்டை, லவங்கம், கருவேப்பிலை இது 3 போட்டு தாளிச்சு அதை எடுத்து அந்த குழம்புல ஊத்திடுங்க. சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் கொத்தமல்லி இலையை கிள்ளி போட்டுருங்க. இப்போ உங்களுடைய ஆட்டுக்கால் பாயா தயார். கண்டிப்பா நீங்க இமீடியட்டா இதை ட்ரை பண்ண போறீங்க. அதுல எந்த டவுட்டுமே இல்லைங்க. இந்த பாயா நீங்க ரைஸோட சாப்பிடலாம், சப்பாத்தியோட சாப்பிடலாம், இடியாப்பமோட சாப்பிடலாம், ஆப்பத்தோட இன்னும் சூப்பர் காம்பினேஷனுங்க. அதனால மறக்காம வீட்டுல செய்யுங்க, சாப்பிட்டுங்க. இதே மாதிரி ஒரு வித்தியாசமான ரெசிபியோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் யுவஸ்ரீ.